ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீசைக்கிள் கிராஃப்ட்டு தான். இந்த கிராஃப்ட்டை அவங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாயை நீங்கள் அமேசான்லேயோ இல்லை இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் டாய் மாதிரி தான். இதுக்கு தேவையானதெல்லாம் 2 கார்ட்போர்ட் பீஸ் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி எனக்கு தேவையான ஷேப்ஸ்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸ்லாம் வரையலை, ரொம்ப சிம்பிளான ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுக்கிறப்ப அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கண்ணாப்பின்னான்னு கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள கார்ட்போர்டில் நீங்கள் என்ன வரைஞ்சிருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காக இதை வரைஞ்சிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கீழே நூல் அட்டாச் பண்ண போகிறேன் ஒரு ஷேப்புக்கு பின்னாடியும். ஏன் இதை கார்ட்போர்டில் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி டாயை வந்து நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி டாயெல்லாம் வந்து மினிமம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 200 to 300 ருபீஸ் இருக்குது. வுட்டில் செஞ்சுருக்காங்க. பட் வந்து நம்ம குழந்தைங்க, இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து ரியலாக சொல்லணுன்னா செம்ம ஷார்ப்பு. இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்குள்ளே கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாயை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. தூக்கி போடவும் முடியாது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டிஐஒய் பண்ணி வீட்டிலே செஞ்சு, கார்ட்போர்டு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளுக்கும் வந்து பாக்கெட்டில் வந்து பிரச்சனை வராது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த ஒவ்வொரு ஷேப்புக்கு பின்னாடியும் ஒரு நூல் ஓட்ட போகிறேன். 6 நூல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 6 ஷேப்ஸ் வெட்டியிருக்கேன்ல, அதனால் 6 நூல் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி, ரொம்ப துருன்னு இருப்பாங்களா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? என்ன மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க? அந்த மாதிரி கிராஃப்ட்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட்லாம் அவங்க பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. நம்ம சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நூலை ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஒட்டி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதையும் இந்த கீழே உள்ள கார்ட்போர்டையும் சேர்த்து ஒட்ட போகிறேன். இந்த நூலை வந்து ஒட்டுறப்ப கரெக்டாக வெளியில் எடுத்து விட்டுக்குங்க, சேர்த்து ஒட்டிடாதீங்க. நூல் வந்து நம்மளுக்கு வெளியில் தொங்கணும். ஏன் நூலை வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் நான் ஒட்டியிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கம் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கார்னரில் மட்டும் கம் போட்டுட்டா கூட போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வைக்க போகிறேன். வைக்கிறப்ப கரெக்டாக அந்த நூலெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வைங்க, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை மேலே தூக்கி வச்சுருங்க. அது காயிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேப்பரை அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி சுருட்ட போகிறோம். சுருட்டுறப்ப நல்லா டைட்டாக சுருட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெறுமனே சுட்டுறது கஷ்டமாச்சுன்னா டூத்பிக் மேலே இல்லை ஏதாவது ஒரு நீளமான குச்சி மேலே இந்த மாதிரி சுருட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் நான் வெறும் கையில் தான் சுருட்டுறேன். இதுவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்னடா இவ கார்ட்போர்டில் இந்த டாயை செஞ்சிட்ருக்காளே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ் ஆகிறதே கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே யூஸ் ஆகாது. அதுக்குள்ளே எல்லா குட்டீஸுமே கற்றுக்குவாங்க.
அந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் சேஃபாக இதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களும் ஷேப்ஸை ஈஸியாக கற்றுக்குவாங்க, நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் நடுவில் வந்து ஓட்டை போடாமல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஓட்டை போட்டு அதில் கூட கம் தடவி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் எனக்கு இது ஓகே தான். நான் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஹேண்டில்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நூலை வந்து இதில் கட்டிக்க போகிறேன். ஏன் இதை கட்டுறேன்னா, நம்ம வைப்போம், அதுக்கப்புறம் அதை தூக்கி குழந்தைங்க எங்கேயாவது போட்டுருவாங்க, ஈவன் நம்மளே எங்கேயாவது போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் கம் கூட தடவிக்கோங்க. நான் இங்கே வீடியோவில் கம் தடவலை, பட் நீங்கள் கம் தடவிக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கீழே உள்ள ஷேப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கோங்க. இப்போ இது ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி யோசிச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கலர் அப்ளை பண்ணி காமிப்பேன் பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இதனால் வந்து ஒரு 200-300 ரூபா மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.